அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி ஈரோப் தமிழன். இப்போ நம்ம போலந்து வார்சால இருந்து பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்சா ஏர்போர்ட்டை தான் இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ் எப்படி, எக்ஸிட் எப்படி, எவ்வளோ எளிமையாக வந்து எல்லா விஷயமும் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்போ புதுசாக இங்கே வரீங்க அப்படின்னாக்கா எப்படி இந்த ஏர்போர்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போலந்து ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சென்டருக்குள்ளே இருக்குது, சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டு. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். எக்ஸிட் அண்ட் அப்புறம் என்ட்ரன்ஸ் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஏர்போர்ட் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருக்கணும், டிக்கெட் வச்சுருக்கணும், இந்த மாதிரி ஐடி கார்டு வச்சுருக்கணும், எதுவுமே கிடையாது. இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் நண்பரை மீட் பண்ண வந்தேன். சாதாரணமாக என்கிட்ட எதுவுமே இல்லை, பாஸ்போர்ட்டோ டிக்கெட்டோ எதுவுமே கிடையாது. நான் ட்ராவல் பண்ண வரல. பட் என்னால் வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியும், எக்ஸிட் ஆகி மறுபடியும் வெளியே வர முடியும், மறுபடியும் உள்ளே போகலாம், மறுபடியும் வெளியே வரலாம். ஸோ இது எத்தனை முறை வேணால் நடக்கும். ஸோ எந்த விதமான செக்கிங்குமே இங்கே வந்து கிடையாது. உங்கள்கிட்ட டிக்கெட்டோ பாஸ்போர்ட்டோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. பட் அடுத்தடுத்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் வந்து அதெல்லாம் தேவைப்படும். பட் மெயினாக ஜென்ரலாக இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் அப்புறம் டெல்லி ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணுனாலே உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் டிக்கெட் இதெல்லாமே செக் பண்ணி ஒரு முறை நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்க மறுபடியும் வெளியில் வர முடியாது. வெளியில் வரணுன்னா நீங்கள் மறுபடியும் டிபார்ச்சர் போயிட்டு, இல்லைனா அரைவல் ஏரியாவுக்கு போயிட்டு மறுபடியும் வெளியில் வரணும். இல்லைனா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கம்பெனியுடைய ஏர்லைன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு சைன் பண்ணி என்ன ரீசனுக்காக வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை செக்யூரிட்டிகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் போகணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கெடுபிடிகள்லாம் இருக்குது. பட் இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதுதான் எனக்கு இந்த ஏர்போர்ட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெர்மினல். ஸோ இங்கே தான் வந்து கார், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பஸ்ஸே இங்கே வரும் உங்களுக்கு. சிட்டிக்குள்ளேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் 30 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து எங்கே வேணால் உங்களுக்கு பஸ் வந்து இங்கேயே வந்து ட்ராப் பண்ணோம். ஸோ நீங்கள் டாக்ஸி புக் பண்ணணும், மற்றபடி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஈஸியாக பஸ்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இறங்கிட்டு, இதுதான் பஸ் ஸ்டேஷன், இங்கே இறங்கிட்டு இது ஸ்ட்ரைட்டாக என்ட்ரி ஆகிடும். இந்த இப்போ நீங்கள் வெளியூர் எங்கேயாவது இங்கேருந்து நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ட்ரு ஆகிற உள்ள யாரும் செக்யூரிட்டியே கிடையாது. என்கிட்ட பாஸ்போர்ட்டோ அதோட டிக்கெட்டோ விசாவோ எதுவுமே கேட்கல. இந்த கேட் ஓப்பன் ஆகலை. வாங்க அடுத்த கேட்டை ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. பாஸ்போர்ட் விசா எதுவுமே கேட்கல, என்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் டிக்கெட்லாம் வச்சுருந்து வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த உங்களுடைய ஃப்ளைட் நம்பர் அப்புறம் உங்களுடைய ஏர்லைன்ஸை பார்த்துட்டு நீங்கள் அந்த செக்இன் கவுண்டருக்குள்ளே போய்ட்டு உங்கள் ஃப்ளைட் டைம் தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய்ட்டு பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் காட்டிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது தான். ஸோ டியூட்டி ஃப்ரீ, காஃபி ஷாப் இதெல்லாம் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் எல்லா ஏர்போர்ட்லேயும் இருக்கிற மாதிரி தான். எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் இருக்குது. உள்ளேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட், பாத்ரூம், காஃபி ஷாப், இந்த மாதிரி வெயிட்டிங் ஹால் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்து நான் உள்ளே வந்துட்டு பாருங்கள். ஒரு பாஸ்போர்ட் செக்கப்போ இல்லை விசா செக்கப்போ இல்லை ஐடி கார்டு செக்கப்போ எதுவுமே கிடையாது. ஈஸியாக வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கவுண்டரு, செக்கிங், வெயிட் பண்ணுற இடங்கள். ஸோ இதுதான் யூரோப் ஏர்போர்ட். இதுதான் ஏர்போர்ட்டோடைய நேமு. இவர் தான் அந்த சாப்போன் ஏர்போர்ட் நேம் பார்த்தீங்கன்னா சாப்போன் ஏர்போர்ட். ஸோ இவருடைய பேர் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, வாங்க இப்போ வந்து கீழே போவோம். கீழே போயிட்டு எப்படி எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னு போய் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்னென்னா இதுதான் பார்த்தீங்கன்னா யூரோப். இப்போ நீங்கள் உங்கள் யூரோப்பியன் விசா வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நீங்கள் ஃப்ரான்ஸ் போகிறீங்க, ஸ்பெயின் போகிறீங்க, இல்லை எங்கேனா யூரோப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி தான். என்ட்ராய்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க, விசா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏற்றிடுவாங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் கீழே போகிறேன், அடுத்து அரைவல் செக்ஷன் போகிறேன். ஸோ இவ்வளோ தான் ஏர்போர்ட் மக்களே, போலந்து ஏர்போர்ட். ஸோ ரொம்ப எளிமையான ஏர்போர்ட், ரொம்ப சின்னது தான், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ அதனால் புதுசாக வரவங்க யாரும் பயப்பட தேவையில்ல.
ஸோ இப்போ நான் கீழே போயிட்டுருக்கேன். கீழே போயிட்டு இப்போ அரைவல் யாராவது வெளியில் வந்தாங்கன்னா கூப்பிடுறோம்ல, ஸோ அதுக்கான இடத்துக்கு போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைவல் வந்தாச்சு. இப்போ மக்கள் வெளியில் வர இடம் பார்த்திங்கன்னா கேட் நம்ம சென்னை ஏர்போர்ட்லலாம் இருக்கிற மாதிரி தான். ஸோ வெயிட்டிங் மாதிரி ஆட்கள் வெயிட் பண்ண வேண்டியதான். வெளியில் வந்தாங்கன்னா பொக்கே கொடுத்து கூப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் மக்களே இந்த ஏர்போர்ட்டு. ஸோ இதுதான் ஏர்போர்ட். இப்போ இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னாக்கா இப்படி இந்த வழியாக தான் நீங்கள் வெளியில் வருவீங்க ஜஸ்ட்டு. ஸோ உங்களை யாராவது ரிசீவ் பண்ண வந்தாங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வேலைக்காக நீங்கள் வரும்போது ஏதாவது போர்டு வச்சுட்டு இங்கே நிற்பாங்க வெளியில் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாம் செக்கிங் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் இப்படி தான் வருவீங்க. ஸோ வந்துட்டு யாரை மீட் பண்ணுமோ அவங்கள மீட் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். மறுபடியும் மேலே வேணும்னா நான் மேலே போயிடலாம் பாருங்கள். இந்த வழியாக வந்து மறுபடியும் நான் மேலே போயிடலாம். மேலே போய்ட்டு ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போக வேண்டியதான் டிக்கெட்டு இருந்தாக்க. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போலண்ட் ஏர்போர்ட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயப்பட தேவையில்ல, ரொம்ப வந்து பெருசாக இருக்கும் செக்கிங், அப்புறம் வந்து மற்றபடியான ப்ராசஸ்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க போகிறேன். நான் உங்கள் மாதிரி இருப்பேன். ரொம்ப பேட்டே கேர் செய்யும்.